டிராகனும் யானையும் இணைந்து நிற்க வேண்டும். சீனா பிரசிடென்ட் ஷி ஜின்பிங் பாரத பிரதமருடன் வேண்டுகோள் விடுத்தார். உலகின் அதிக மக்கள் தொகை கொண்ட இரு நாட்டு தலைவர்களின் கலந்துரையாடலின் போது இரு நாட்டு மக்களின் நலன்களுக்கும் முன்னேற்றத்திற்கும் முன்னுரிமை அளிப்பது என்றும் வளரும் நாடுகளின் ஒற்றுமையை ஊக்கப்படுத்துவது என்றும் நல்ல உறவுகளுடன் அயல் நாடுகளாக முன்னோக்கி பயணிப்பது என்றும் டிராகனும் யானையும் இணைந்து செயல்பட வழி வகுக்க வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்தார் ஷி ஜின்பிங். எல்லை பிரச்சனைகள் சம்பந்தமாக இரு நாட்டு தலைவர்களிடமும் பேச்சுகள் நடந்தன. மனோசரோவர் பயணம் மீண்டும் துவங்குவதற்கான வழிகள் பற்றியும் ஆராயப்பட்டன. பயணிகள் விமான சேவை மீண்டும் துவங்குவதற்கான பேச்சுவார்த்தைகளும் நடந்தன. இதற்கு அனைத்திற்கும் முத்தாய்ப்பாக பாரத பிரதமர் பரஸ்பர நம்பிக்கையுடன் ஒன்றாக ஒற்றுமையாக முன்னேறலாம் என்று பதிலளித்தார். மட்டுமல்ல, இரு நாட்டு தலைவர்களும் ஒன்றாக கூறுவது ஆசியாவிலும் உலகெங்கும் சமாதானத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் ஒருமித்து நிற்போம், நம்மால் முடியும் என்றும் கூறி பதிலளித்திருக்கிறார்கள். இரு நாட்டு தலைவர்களும் யாருடையோ அடிவயிற்றில் தீயை கொளுத்தி இருக்கிறார்கள் என்று மட்டும் நன்றாகவே புரிகிறது.